எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் எந்த இடத்துல இருந்தால் ரிஷப லக்னத்துக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளானட்டை பற்றி சொல்கிறேன்னா, இந்த லக்னத்துக்கு சில பிளானட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி மேஷ லக்னத்துக்கு எப்படி செவ்வாயோ அந்த மாதிரி ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன். இவங்க பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து ரிஷபலக்னத்து சுக்கிரன் வந்து லக்னத்திலே இருந்தாங்கன்னா அது வந்து ரொம்பவே நல்ல அமைப்பு தான். ஏன்னா எந்த இதுக்குமே லக்னத்திலே இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது தான். செகண்ட் இடத்துல இருக்கிறதுமே இவங்க வந்து நேச்சுரலி ஒரு சுபருங்கிறதுனால செகண்ட் இடம் வந்து மணி ஏர்னிங் கெப்பாசிட்டி, ஃபேமிலி, அந்த மாதிரி விஷயம் ஒரு நல்ல ஹவுஸ். அந்த இடத்துல அவங்க சுக்கிரன் இருக்குது, நல்ல மணி ஏர்னிங் கெப்பாசிட்டி, அந்த ஒரு விஷயத்துக்கும் அதுவும் நல்லது தான் செய்யும். தேர்டு இடம் கடகத்தில் அது இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து அவங்க நேச்சுரலாக பகைப்படுவாங்க. இந்த இடம் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் கிடையாது. அண்ட் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து நேச்சுரலாகவே வந்து ப்ளஷர்ஸ் அனுபவிக்கணும்னு நினைக்கிற ஒரு கிரகம். வீனஸ்னாலே அது வந்து ப்ளஷரு அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும், லக்ஸரி அதெல்லாம் குறிக்கிறது. இது வந்து தேர்ட் ஹவுஸுங்கிறது வந்து எஃபர்ட்டில் வந்துடும். நேச்சுரலாக தேர்ட் ஹவுஸுங்கிறது வந்து எஃபர்ட். அதனால் இது ரொம்ப கான்ட்ராஸ்டான எனர்ஜிங்கிறதுனால தேர்ட் ஹவுஸ் நேச்சுரலாகவே இந்த இடமும் பிடிக்காதுங்கிறனால தேர்ட் இடத்துல மட்டும் கடகத்தில் இருக்கிறது தான் அவ்வளோ நல்லது கிடையாது. ஃபோர்த்து இந்த இடமும் சுக்கிரனுக்கு வந்து பகை தான். ஆனால் வந்து என்னென்னா சுக்கிரன் வந்து நேச்சுரலாகவே ஃபோர்த் ஹவுஸில் வந்து திக்பலம்னு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதனால் இந்த இடம் வந்து இங்கே ஒரு ஃபோர்த்து பிளேஸாக வர்றதுனால சிம்மம் ஓகே, அந்த இதில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கன்னியில் வந்து இங்கே வந்து அவங்க நீச்சம் ஆயிடுவாங்க. இந்த இடத்துல அவங்க இருக்கிறது நல்லது இல்லை. இங்கே சிக்ஸ்த் ஹவுஸ் வந்து அவங்களோட ஓன் ஹவுஸ்னாலுமே இங்கே வந்து ரிஷப லக்னம் இதே துலாம் லக்னமாக இருந்தால் இங்கே சுக்கிரன் இருக்கிறது நல்லது தான். ஆனால் ரிஷப லக்னத்துக்கு சிக்ஸ்த் ஹவுஸ் வந்து ஓன் ஹவுஸாகவே இருந்தாலுமே சிக்ஸ்த் ஹவுஸில் போயிட்டு அவங்க வந்து ஆட்சி ஆவாங்க தான். பட் ஆனால் சிக்ஸ்த் ஹவுஸ் வந்து கடன், எதிரி, நோய் அந்த மாதிரி உள்ளது தான் சொல்லும். அதனால் இங்கே இருக்கிறது வந்து லைஃப் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் லைஃப். அதனால் இந்த இடமே அந்தளவுக்கு ஒரு ப்ரிஃபரபிள் கிடையாது. ரொம்ப மோசம்னு சொல்லலை, ஆனால் வந்து கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன் இந்த இடம்லாம் இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டு அப்படின்ட்டு. அடுத்து செவன்த் ஹவுஸு இங்கே வந்து விருச்சகம். இந்த இடத்துல வந்து இது வந்து ரொம்ப நான் இதெல்லாம் நான் சொல்லாத ஹவுஸும் ரொம்ப மோசம்னு இல்லை, இது ஒரு டாப் 6 நான் சொல்கிறேன் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது வந்து செவன்த் ஹவுஸ் அவருக்கு நல்ல ஹவுஸ் தான். பட் ஆனால் விருச்சகம் வந்து ரொம்ப சுக்கிரன் அங்கேயுமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் கிடையாது நான் சொன்ன ஹவுஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணும்போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் விருச்சகத்தில் அது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க. அண்டு வந்து தனுஷில் வந்து சம உச்சங்கிற மாதிரி ஒரு நல்ல ஹவுஸ் தான். பட் ஆனால் என்னென்னா லக்னத்துக்கு 8வது வீடு வந்துடுவாங்க. நான் ஏன் 6வது வீடு வேணான்னு சொன்னோன்னா அந்த சேம் ரீசன் தான் 8th ஹவுஸ். ஏன்னா 6th ஹவுஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெபிட்டை குறிக்கிறது. இங்கே வந்து இந்த பிளானட் போய் அங்கே உட்கார்றதும் 8th ஹவுஸ் வந்து ஸ்ட்ரகிள்ஸை குறிக்கிறது. ஸ்ட்ரகிள், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்து இதை கொடுக்குறது தான். ஏன்னா 8வது வீடு வந்துடும் லக்னத்துக்கு. ஆனால் வந்து இந்த 9th ஹவுஸில் ரிஷப லக்னம் சுக்கிரன் வந்து மகரத்தில் இருக்கிறது ரொம்பவுமே ஒரு பெரிய பாசிட்டிவ். ஏன்னா 9th ஹவுஸ் வந்து நேச்சுரலாகவே என்னத்தை குறிக்கும், லக்கு குறிக்கும். லக்கு, ஹையர் எஜுகேஷன் இதெல்லாம் குறிக்கிறதுனால இங்கே வந்து ஒரு ப்ராஸ்பெரிட்டியை தர்ற சுக்கிரன் வந்து இங்கே போய் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கும்பம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே திக்பலம்னு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்து அவங்க கிடைக்கிற மாதிரி இங்கே வந்து நிஷ்பலம் ஆவாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து இறப்பாங்க. ஆனாலுமே 10th ஹவுஸில் மோஸ்ட்லி எந்த பிளானுமே கெட்டது பண்ண மாட்டாங்கிறதுனாலையும் கும்பம் வந்து அவங்களுக்கு நட்பு வீடுங்கிறதுனாலையும் கும்பத்தையுமே நம்ம வந்து ஒரு நல்ல ஹவுஸாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்புறம் கடைசியாக மீனம். இந்த இது வந்து அவங்க வந்து 100க்கு 100 மார்க் வாங்குவாங்க. உச்சமுங்கிற பவர் இருக்கும் அவங்களுக்கு. அதுவும் 11th ஹவுஸ் ரிஷப லக்னமாக பிறந்து மீனத்தில் சுக்கிரன் இருக்கவங்க வந்து உண்மையிலேயே ஒரு பாக்கியசாலி தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நேச்சுரல் 11th ஹவுஸும் எந்த கெட்டதும் பண்ணாதான் அங்கே போய் அவங்க லக்னால 100 மார்க் வாங்குறது பெரிய விஷயம். ரொம்ப ஒரு பெரிய ப்ராஸ்பெக்டிவான ஒரு விஷயம். இதில் என்னென்னா இந்த இதில் என்ன மெயின்னா சுக்கிரன், சூரியன் இவங்களாம் ரொம்ப க்ளோஸாக தான் எப்பயுமே ட்ராவல் ஆவாங்க. இவங்க வந்து சுக்கிரனோட போயிட்டு சேம் நட்சத்திர பாதத்தில் போயிட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னு போயிருந்துச்சுன்னா இவங்க சுக்கிரனோட அந்த இது வந்து கொஞ்சம் அந்த நன்மை வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். பொருளணி லக்னம்னா பெரிய இம்பேக்ட் இருக்காது. அருளணி லக்னம்னா கொஞ்சம் கிடைக்கிற பலனில் கொஞ்சம் கம்மியாகும். இந்த இதெல்லாம் பெஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான ரேட்டிங்ஸ் நான் இவ்வளோ தான் தருவேன் நான். ரிஷபம்னா 80 to 85, மிதுனம் வந்து ஏன் 75னா இது ஆட்சி வீடு கிடையாது அவங்களுக்கு.
நட்பு வீடாக இருந்தாலும் ஆட்சி வீடு கிடையாது. சிம்மம் வந்து பகை பெற்றாலும் திக்பலம் பெறுவாங்க. மகரம் ஏன் 85 கொடுத்தோன்னா, அது வந்து நட்பு வீடாகவும் போயிட்டு ஒரு சர வீடாகவும் போயிட்டு 9000 வருது. கும்பத்தில் ஏன் 65 தான்னா அங்கே வந்து அவங்க நிஷ்பலம் ஆவாங்க, அதனால் 65 கொடுத்துருக்கேன். மீனம் வந்து எந்த ஒரு குறை சொல்கிறதுமே இல்லை. மெயினாக இந்த லக்னத்தில் ஐ மீன் ரிஷப லக்னத்தில் பிறந்து சுக்கிரன் வந்து மீனத்திலேருந்து இல்லை இந்த 6 வீட்டில் இருந்து சூரியனால் அஃபெக்ட் ஆகலைன்னா அவங்க உண்மையிலே ஒரு அதிர்ஷ்டசாலி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க லக்னம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மிச்ச பிளானட்லாம் எவ்வளோ வீக்காக இருந்தாலும் அவங்க அதை தூக்கி நிறுத்துகிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க.